குட் மார்னிங் டு எவ்ரிபடி. யூக்ளிடின் வகுத்தல் முறை மீ போவா காண்க. யூக்ளிடின் வகுத்தல் முறையில் இப்போ மீ போவா காண்க போகிறோம். இப்போ கணக்கை வாசிக்கிறேன், கவனிங்க. 867 மற்றும் 255 இது ரெண்டுக்கும் நம்ம மீ போவா காணணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், நம்ம யூக்ளிடின் வகுத்தல் முறையில் ஒரு சூத்திரம் இருக்குது, ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து ஏஸ் ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆர் 0 less than or equal to r less than b. இதான் சூத்திரம். இந்த சூத்திரத்தில் வந்து ஏங்கிறது என்னது, வகுபடும் எண், பிங்கிறது வகுத்தி, கியூங்கிறது ஈவு, ஆறுங்கிறது மீதி. இந்த முறையில் நம்ம இப்போ மீப்போவா காண போகிறோம். இப்போ 867 285 வகுக்க போகிறோம். 3 தடவை வகுத்தா 285 3ஆல் வகுக்க போகிறோம். 3 15 மீதி 1, 3 15 16 1 ஈராரா 23 6 1 7 765. அதை கழிச்சா 102. அப்போ 867 285 நம்ம வகுத்திருக்கோம். அதை இங்கே எழுதணும். 867 ஈக்குவல் 255 பெருக்கல் 3 ப்ளஸ் 102. இதையும் பெருக்கி இதால் கூட்டுனா இந்த நம்பர் வரும். அப்போ இது பி, இது கியூ, இது ஆர், இதான் ஈவு. சரியா? இப்போ அடுத்து என்ன செய்யணும், இந்த 255 102ஆல் நம்ம வகுக்க போகிறோம். 205 102ஆல் வகுக்கும்போது 2 தடவை 2 தடவை 2 2 4, 2ஐயும் 0 பெருக்குனா 0, 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1 கழிக்கணும். இந்த 5 அப்படி போட்டோம். அப்போ 102 2ஆல் பெருக்கியிருக்கோம். அப்போ அதை இங்கே எடுத்து எழுதணும். 255 சீக்வல் இப்போ 255 102 × 2ஆல் பெருக்கியிருக்கோம். பெருக்கி இதால் கூட்டினா இது 255 வரும். அடுத்து என்ன செய்யணும், இந்த 102 51ஆல் நம்ம வகுக்கணும். 102 51ஆல் வகுக்கிறோம். 2 தடவை வகுக்கிறோம். 2 ஐ 2 10, அப்போ 0. இது வகுத்துக்கிட்டே நம்ம வரணும். யூக்ளிடின் வகுத்தல் முறையில் வகுத்துட்டு 0 வர வரைக்கும் வகுத்துக்கிட்டே வரணும். 0 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இங்கே 0 வந்துருச்சு. 51 × 2 + 0 102ஆல் வகுக்கும் பொழுது அப்போ 867 மற்றும் 255 மீ போவா 51. இதுதான் இதனுடைய ஆன்சர்.